பரிதாரத்தை பூசிக்கொள்ள தாய்க்கு தாயாக இருப்பேன் நினைத்தால் அற்ப சுகத்துக்காக என்னுடைய தந்தை கொண்டு விட்டாயே. அடிப்படை பெரிய பாவம். ரெண்டு பாவி, எங்க அப்பா உனக்கு என்னடி துரோகம் பண்ணாரு? உனக்கு என்ன பாவம் பண்ணாரு? என் குடும்பத்தை கழிக்க வந்த பாவி. உன்னை நாங்க தாய் போல தாண்டி பார்த்தோம். உனக்கு ஏண்டி இந்த தொழில், உனக்கு ஏண்டி இந்த ஜென்மம்? ஐயோ, நான் தவறே செய்யவில்லை. இந்த நாட்டுக்கு இந்த அரண்மனைக்கு ஆசைப்பட்டு கண்டவனா கூட இருந்து இந்த மாதிரி ஆசைப்பட்டு எங்க அப்பா விஷம் கொண்டு எந்த ஒரு தவறு செய்யவில்லை மகளே. என் முகத்திலே முகக்காரி போயிட்டே. ஐயோ, சொல்வது கேளு. அந்த கேம் என்ன உனக்கு? கணவர் தானே? அவனுக்கு பால்ல விஷத்தை கலந்து குத்துக்கிற தாயமா? நானடி செய்தேன். யார் யாரு? நான் எதுவும் செய்யவில்லடி. அடி சதிகார பாவி, ஏன்டி இப்படி பேசுறேன்? நானா செய்தேன். வந்திருக்கேன்டா. விஷத்தை கலந்தது யார் தெரியுமா? யாரு? டாபரு. அட பாவி, உனக்கு என்ன தீங்கு செய்தார் அவர்? உனக்கு நன்மை தானடி செய்தாரு. ஏண்டி என் கடவுளை சாவடிச்சு? காரணம் இருக்குது. வாய முடிக்கணும். சும்மா சொன்னோம். இப்ப போய் தானே. ஆமா, நீ எந்த கதியாவியோ? எந்த கதி ஆக மாட்டோம். உங்களை விட்டா வண்டி வருவேன். குழு தெரிஞ்சுட்டாங்களா? நான் எதுக்கு தெரியுமா அந்த கேவனை சாவடிக்க இந்த மாதிரி பிளான் பண்ணேன்? எதற்கு? உனக்கு ஒரு நல்ல தொழில் சொல்லி கொடுக்குறேன். யாருக்கு? ஆமா, எனக்கா? என்ன தொழில்? பைபாஸ்ல போய் நில்லு. யாரு? நானா? அடிச்சு போது நன்றி கட்ட நாயே. பைபாஸ்ல போய் நின்னுட்டு டபாக்கு டபாக் பாக்கா வந்திருக்கேன்டா. டபாக் டபாக். நீங்க செய்யக்கூடிய வேலையெல்லாம் என்ன செய்ய சொல்றீங்களே? இதெல்லாம் தகுமாடி செய்யற தாண்டியே. அதனால உன்னை அமிச்சிட்டு பணம் வாங்கலான்னு நீ அந்த வேலைக்கு தான் அதுக்கப்புறம் போனோம். நாங்க எல்லாம் கொத்தனாரு. ஆமா, உங்களுக்கு மேஸ்திரி ஒருத்தர் தெரியுமா? நாங்க ஆடி காட்டும், ஆவணி காட்டும், பொட்டாச்சி காட்டுவோம். எல்லாத்தையும் நான் காட்டுவோம். அவன் சொல்றான் நான் ஆடி காட்டுறேன். ஆடி காட்டுறேன் இல்லையா? தாலி இல்ல அர்த்தம் முடியாது. தாலி போட முடியும். எவனும் வரமாட்டாண்டி. கல்யாணம் ஆகலன்னு சொல்லு. நான் பொழைச்சுக்கோ. அஜி தேத்துமா ஆளா போறியா இல்லையா? போக முடியாது. அடி என்ன அடி திருப்பி
இதுக்கப்புறம் என்னன்னா பவனி வந்த கிவனி வந்தோம்னா நல்லா நல்லா நான் இருக்கிறேன். என்ன எப்படி தூரம் அடிப்பா உயிராடிக்கிறீங்க உடன் கட்டையா தவலை இல்ல ஒரு பத்தினு ஊத்திமே அந்த உடன் கட்டையா சாவறது இல்ல. உடன் கட்டை இல்லைன்னா எங்கிட்ட காமித்தானே கண்ணு போறியா போறியா ஆனா அந்த ஆளு கேட்டுமா ஏன் அந்த கோட்டையிலுக்கிறானவன் ஏன் சரினாக்கா பயன்மான ஆளுமா என்னடா அவரை போய் எப்படி சொல்ற? இல்ல நம்மள வச்ச வேலை வாங்கிட்டோம் பாரு மொத்த வேலையா என்ன நாளைக்கு நம்ம வாங்க போறோம்ல கொஞ்சமா நெஞ்சுமா போட்டாட்டா சரி வரல இருட்டா இப்ப என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்? சரி சும்மா ஒரு லிமிட்டாரு. ஓகே சரி சரி ஏதோ மாமான்னு கூப்பிடுறேன்னா அதை யூஸ் பண்ணிக்கோ. சரி சரி இப்படிலாம் யூஸ் பண்ணாத. சரி 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 அடுத்தது யாரு? அடுத்தது யார்? நீ தான். நான் இல்ல இளவரசிக்கிறான் அவனா அவனை போய் என்னடா பண்றது நானு? என்ன பண்ணு என்ன சின்ன வயசுல நிஜமாவா? நாட்டுக்கு ஈஸியாக நம்ம பேரில் எழுதிக்கலாம். நம்ம பேர்லையா? ஆமா இப்போ அவன் பேரில் தான் இருக்கான். நம்ம பேர்லையான்னு கேட்க. ஆனால் அங்கிறான கோகையில் அவன் பேருக்கு என் பேர்ல ஒன்று. அவன் தான் மேய்ச்சிரி நம்ம கொத்தனாரு. கொத்தனாரா இருந்தாலும் நான் உழைக்கிறேன்ல, எனக்கு கொஞ்சம் எழுதுவேன். பரவாயில்ல உங்கள் பேரில் நிறைய வரும். நீங்கள் தூக்காதா செங்கல் காலம் கட்டின்னு சிரிச்சு கிடக்கிறது. ஏய் டாபரே தெவடியா நீ என்ன பண்ற? அந்த ஆளு எங்க இருக்கிறா எதை இருக்கிறான்னு கொஞ்சம் காமிச்சு விட்டுரு. யாரு? நான் கொஞ்சம் காஸ்டியூம்லாம் மாத்தின்னு வந்தேன். யாரு? அதுக்கெல்லாம் வரசேன். அவள் தானே. நான் பார்த்துக்கினே வர்றேன். அவன் என்ன நிலமையில் இருக்கிறான்னு பார்க்குறேன். டக்குன்னு மாற்றி நல்லா மின்னு மின்னுவா. இந்த பாவிய மனதில் ஒரு சுகத்தை காணவில்லை. நீ என்ன நினைத்து பொண்டாட்டி நோய் பூச்சி போய் செத்துட்டாங்க. அப்பா செத்துட்டாங்க. அம்மா சென்னவா நீ அழுவதுடா. எடுத்துருமா ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. பாவம் செத்துலாம் போட்டு கூட இல்லை அவனுக்கு. பாவம் அது போல இருக்குமா இருக்கும். மனசு கெட்டு போச்சுமா. கெட்டு போச்சு. எப்படி இருக்கிறாளோ எங்க இருக்கிறாளோ எதனா தேத்துமா அதெல்லாம் காட்டாதுமா. தேத்துமா பாருங்களேன், அதையும் நினைச்சிட்டு இருந்தா பார்த்து பார்த்து அது போல ஆயிட்டாரு. அதையும் நினைச்சிட்டு இருந்தா ஈரமாயிடுன்னு சொல்ல வரியா? ஓ கஷ்டப்பட்டுங்கிறாருமா. அதுக்கெல்லாங்க நீங்க உங்க மனைவியே நினைச்சிட்டு இருக்காதீங்க. எதுக்கு அந்த மாதிரி நினைக்கிறீங்க? இதெல்லாம் ஒரே வைத்தமாக்குது. பாருங்களேன், உங்க மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ரொம்ப காயமாவும் இருக்கும். அந்த காயத்துக்கு மருந்தா நான் ஒண்ணு தரேன், அதை சாப்பிடுங்க. நீ சாப்பிடுறீங்களா? மருந்தா? ஆமாங்க. காயத்துக்கு மருந்தா? ஏன் இல்ல இது போல ஆச்சுன்னா அதை சாப்பிட்டாக்கா உடனே சரியாயிடுங்க. அப்படியா? ஆப்பா அப்பேற்பட்ட மருந்து நான் அப்படிதாங்க. நான் அப்படிதான் கொஞ்சம் மனசு கட்டாலே அது போட்டுருவேன். சரி அதுல உனக்கு ஆப்பாக்கு ஆப்பாக்கு நீங்க மன கஷ்டப்படாதீங்க. உங்களுக்கு அது கொடுத்தீங்கன்னா சரியா போயிடும். மனக்குறைய போக்கணும். அதுக்கு மருந்து நான் நட்டா போங்க. இது கஷ்டமா நினைக்காது. தங்கச்சி மாதிரி இருக்கிறாங்க. நானு என் தங்கச்சி என்ன நிலைமை இருக்கு? நான் இருக்கிறவனுக்கு தங்கச்சி. அப்பா 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 என்னதுக்கு அப்பா? இல்லம்மா தங்கச்சின்னு சொல்லியம்மா. அப்பா மருந்துன்னு சொன்னா இதை கட்டி எடுத்துட்டு வந்திருக்கு. இதை பத்தி உனக்கு தெரியாதுங்க. இது இல்லைங்க. அவன் அழிஞ்சு கிடக்குறான். போ என்ன தெரியுமா? வாங்கிட்டு சார் அவன் அழிஞ்சு கிடக்குறான். அது கெச்சா போதும் தெரியுமா? விட மாட்டான். 4 மைல் நடந்து போய் வாங்கின்னு வருவான் தெரியுமா? போலீஸ் விட மாட்டாங்களா? போலீஸா? அவரே தேடிங்கிறாரு. இது வைக்கிறவர. ஆமா ஆமா 2 தான். ஏமா வாயாமா என்னம்மா? நான்லாம் சொன்ன சாப்பிட மாட்டாரு. எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ஏங்க இது சாப்பிட்டா நிஜமா மனசு கஷ்டமாவல? அப்புறம் என்னன்னு கேளுங்க. இந்த பேரு அது சாப்பிடுங்க. அவங்க இல்லை நாளைங்கிறாங்க. அப்படியா? வாய் சாப்பிட்ட வச்சுமா மனசுக்கு கச்சுமா அப்படி ஃப்ரீ ஆகுமா ஆவாதா? நீங்க சொல்றதுனால இதை நான் குடிக்கிறேன். அம்மா ஏத்தி குடிச்சுக்கிறாங்க தெரியுமா? நான் கொடுக்குற ஸ்டைல வேற மாதிரி இருக்கும். ஆமா கடிப்பாங்க இச்சுப்பாங்க உரிவாங்க. வாங்க இங்க வந்து வாய் வைங்க. எங்க வாய் ஒய்யுங்க அப்படித்தான் இருக்கான். அதுக்காக அங்கேயா? அம்மா மாரி நினைச்சுக்கு போ. நீ வாய் வச்சு குடிச்சிருக்க. நான் குடிக்காத யாருமாது நீ போங்க வச்சு பாருங்க.
ஆமா அதை தினமும் குடிப்பாரு. அவர் இடம் தெரியாது வாய் வச்சுட்டு போறாரு. இருந்தாலும் கையில கொடுங்களேன். ஐயோ வேஸ்டா போயிடுங்க. கையில பிடிக்கிற இடமா அது? ஏய் என்னத்த சொல்ற? அது எல்லாத்தையும் தான் சொன்னமா குடிப்பா. ஒன்றும் தவறு கிடையாது. அதெல்லாம் ஒண்ணு யாருக்கு பாசம் வளர்ந்த மாதிரி இல்ல. நீங்க சொந்தம்னு சொல்றது யாருமே கிடையாது. யாருக்குடா கத்தி கிடக்குற உமா தாய் காலையில வாங்க. நம்ம சொல்லுங்க. சரி விடுடா என்னோட மாமி இவ்வளவு வருத்தத்தோட சொல்றேன்னா நான் அதை குடிக்கிறேன்பா. நம்ம குடிப்பா. இதுதான்ப்பா எவ்வளவு கஷ்டப்படு. என் தங்கச்சியா நினைச்சுக்கிறேன், என் அண்ணனா நினைச்சுக்கிறேன். அப்படியே உட்காரு. இருந்தாலும் என்ன மாறனே தெரியல. புடி அதெல்லாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். வா நான் கண்டுக்க மாட்டேன். நீ புடி. இருந்தாலும் அவர் கூச்ச போறாரு. கோச்ச போற நீ காடிங்க தங்கச்சி அடிக்கிற. தானே சொன்னீங்க. ஆமா. ஐயோ வாய் வச்சு குடிக்கலாமா? தாலே வாய் வச்சு குடிக்கலாமா? நானா? ஐயோ வாய் வச்சு நான் குடிக்கலாமா? ஓட்ட பண்ணி நீ வேற கடிக்கிற வேற. வாய் வச்சு குடிச்சா பாத்து. தட்டு தட்டு தலையில் தட்டு தட்டி தூக்காத. அப்படித்தான் முதல்ல அப்படித்தான் இருக்கான். சாப்பிடுப்பா ஐயா சாப்பிடு. அப்புறம் ஒன்று காப்ப இதெல்லாம் விருந்து மேய்ச்சான். நீ கொஞ்சம் குடியா. நான் குடிக்காட்டா அதுக்கு உள்ள கிட்டு நாலஞ்சு இருக்குது. நீ சாப்பிடு நல்லா சாப்பிடு. இது வேறா அதை வச்சு உருளணும். ஏதோ ஒரு நாத்து அடிக்குது. அது அப்படித்தான் இருக்கான். உள்ள போச்சுன்னா சரியா போறான். நம்ம உடல்ல எவ்வளவு நாத்து அடிச்சிங்க தெரியுமா? நம்ம தெரியுமா? இந்த மாதிரி ஒரே ஆயிடுச்சு. பாத்தியா பாத்தியா அங்க பாரு அங்க பாரு. மணி கூட அடிக்குது. இல்ல மணி அடிக்கல பாட்டு பாத்து பாரு. பக்தி பாட்டு. இது குடி சொல்ல பா. தெய்வம் கூட சொல்லிட்டு பாருங்க. இறைவா பாத்தியா உங்க வார்த்தையை நம்பி நான் குடிக்கிறேன். எல்லாருமே நம்பி தான் குடிக்கிறான். அப்புறம் போ சொல்லிட்டா எதுவும் தெரியல. எங்க போக சொல்ல? அது ஊருக்கு இருக்கு பாட்டு. குடிமகனே